ரைட்டா? ரைட்டு. ரைட்டா? சார்தான், நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. இப்ப நடந்து வந்தீங்க போல் இருக்கு, அதான் ஆள் மேல மோதிட்டீங்க. சாரி, பழம் கையை விட உருண்டு வந்துருச்சு. அது எடுக்க வந்ததுல நானா விழுந்துட்டேன், அப்படித்தானே? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கீங்க. ஆமா, செய்யறத செய்துட்டு அப்புறம் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியது. நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறப்போ இது போல ஏதாவது நடந்துருது. நம்ம ஜாதகம் அப்படி இருக்குது. இந்தாங்க, உங்க ஜாதகத்தை பத்தி பேசிக்கீங்க. இவ்வளவு நாளா அவங்கள வெளியே காணமே, ஒரு காலம் இந்த ஊரை விட்டே போயிட்டீங்களோ அப்படின்னு. ஓ, நான் எங்க போறேன் வரேன்னு கவனிக்கிறதா உங்க வேலையா? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க கால்ல அடிபட்டது, அது இப்ப எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தேடினேன். என் காலை பத்தி தான் உங்களுக்கு கவலையா? அது அன்னைக்கு சாயங்காலமே சரியா போயிடுச்சு. இத பாருங்க. எங்க? ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இந்த கால் அடிபட்டுச்சு இல்ல? ஆமா, இந்த கால் தான், இந்த கால் தான் சரியா போச்சு. நல்ல வேலை, ஒன்னும் சீரியஸ் ஆயிடல. என்னங்க மிஸ்டர், என் கால குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் வரேன். என்னங்க இவ்வளவு சீக்கிரமா போயிடுறீங்க? உங்களுக்கு வேலை இல்லைன்னாலும் எனக்கு வேலை இருக்கு. தாத்தா, ராதா, தம்பி யாரு தெரியலையே. இவர் வந்து பேரு, என் பேர் சேகர். இல்ல, அழகிரி. முதல்ல நீ நல்லா யோசிச்சுக்கோ. உன் பேரு என்னன்னு நிச்சயம் செய்துக்கிட்டு அப்புறம் சொல்லு. சேகரா அழகிரியா? இல்ல, அழகிரிதான். தம்பி, உன் பேச்சு போக்கு எல்லாம் பார்த்தா ஒரே மழுப்பலா இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்தா நல்ல பிள்ளையத்தான் தெரியுது. வரையாமா அவள? நீங்க போங்க தாத்தா, நான் பின்னாலேயே வரேன். சரி, வரேன் தம்பி. வணக்கம் சார். உங்க தாத்தா என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டு என்ன திணற அடிச்சுட்டாரு. இந்த இத உனக்காக நான் கொண்டு வந்தேன். எனக்கா? ஆமா. எதுக்கு? பரவாயில்ல, வாங்கிக்க. சரி, என்னங்க? ஏன் உனக்கு கொடுத்தது எங்கிட்டே திருப்பி கொடுத்திய? திருப்பி கொடுக்கல, இத புரிச்சீங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிடலாமே. ஆமா, அவர் என்ன செய்யறாரு? யாரு? தாத்தாவா? ஒரு வேலையும் கிடையாது. வாழ்க்கையை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறது தான் அவருக்கு வேலை. தன் சந்தோஷத்துக்காக புல்லாங்குழி வாசிப்பாரு, பட்டாசு மத்தாப்பு எல்லாம் தானே செய்வாரு. வியாபாரத்துக்கு இல்ல, சும்மா வேடிக்கைக்கு. அப்புறம் அவருக்கு தோட்ட வேலைன்னா ரொம்ப இஷ்டம். இப்ப வந்துட்டு போறது உங்க தாத்தா. உங்க அப்பா? அப்பா இல்ல, அம்மா, ரெண்டு தங்க. அம்மா எப்பவும் கதை எழுதுறதும் சித்திரம் வரையறதுமா இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு நாட்டிய பைத்தியம், இன்னொருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா. ஆனா எங்க குடும்பத்துல ஒண்ணும், எல்லாரும் அவங்கவுங்க வழியில சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்க வம்புக்கு போக கூடாதுங்கிறது தான் எங்க தாத்தாவுடைய கொள்கை. அதை நாங்க எல்லாரும் கடைபிடிக்கிறோம். ரொம்ப நல்ல கொள்கை. இதே போல எல்லாரும் நடந்துகிட்டா இந்த உலகம் எவ்வளவோ நல்லா இருக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல அம்மணி குட்டின்னு ஒரு மலையாள வேலைக்காரி இருக்கா. ஒரு பசுமாடு இருக்கு, அது சமீபத்துலதான் கண்ணு போட்டிருக்கு. அப்புறம் வேலை இருக்கா? பூனைக்குட்டி இல்லையா? ஐயோ இல்லையே. ஏன் வேலை ஒண்ணு பிடிச்சி வளர்த்தா போச்சு. உங்க குடும்பம் ஒரு அழகான குடும்பமா தான் தெரியுது. ஆமா, எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன எனக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன். உங்க தாத்தா ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தாரா? ஏதோ வியாபாரம் செய்துகிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டாராம். ஏன்னு கேட்டா, வியாபாரம் பண்ணினா பணக்காரனாகலாம், ஆனா போயும் போயும் பணத்துக்காக வாழ்நாள் பூரா செலவழிக்கிறதான்னு விட்டுட்டாராம். விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா இருக்காராம். வாழ்க்கை ரகசியத்தை அவர் ஒருத்தர் தான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வேலை இல்லாம குடும்பம் நடத்துறதுக்கு பணம்? பணமா? பணத்தை பத்தி நாங்க கவலைப்படுறதே கிடையாது. அது இருந்தா தானே. ஆமா, என்ன பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை பத்தி ஒண்ணும் சொல்லலையே. ராதா, ராதா, தாத்தா கூப்பிடுறேன். அப்படி போறா. நாளைக்கு நம்ம மீட் பண்றப்போ என்ன பத்தி எல்லாம் சொல்றேன். நாளைக்கு நம்ம மீட் பண்றோமா? இல்லையா பின்ன? யாருக்கு தெரியும்?
அது குதிரையாது குந்த விட மாட்டேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு. கொஞ்சமாவது கத்துக்கிட்டீங்களா எஜமா? ஏஜமா ஏஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறதுல கூட தருத்திரம். மகாராஜான்னு கூப்பிடுறேன். சரிங்க எஜமா. மகாராஜா வாடா இன்னொரு வாட்டி கூப்பிடுறாடே மகாராஜா. ஆமா எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு. ஜனங்க தான் கூப்பிடல, நீயாவது கூப்பிடுறாதுன்னு. ஆமா குதிரை சவாரி எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் சொல்லலையா மகாராஜா? யார் எனக்கு பிடிக்காத விஷயத்த கேட்டுக்கிட்டு. எனக்கு பிடிக்காதது ரெண்டுடா. இந்த கணக்கு பாக்குறது இருக்கு பாரு, அதுவும் பிடிக்காது. இந்த குதிரை ஒண்ணு பாப்பா குதிரைக்கு நமக்கு ஒத்து வராதரா. நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. எங்க ஒத்துக்க போகுது? நாளை காலம்பரை வரைக்கும் குதிரையை பத்தி பேசாதராப்பா. குதிரைனாவே உடம்பு வலிக்குது. சரிதாங்க மகாராஜா. திங்கிறதுக்கு ஆமா ஏன்னா இதை நிறுத்தக்கூடாது. ராஜான்னா தின்னுகிட்டே இருக்கணும். ஆமா நம்ம வரும்போது மைதானத்துல என்னமோ கூட்டமா கண்ணா அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது என்ன? என்னங்க என்ன கேக்குறீங்களே? உங்களுக்கு தெரியாதுங்களா? இவன் யாரா? இவன் பரம்பரை ஜமீன்தாரா இருந்தா எல்லாம் தான் எனக்கு தெரியும். பாதியில வந்த ஜமீன்தார்ல ஒண்ணும் பிடிபட மாட்டேன்னுது. அதனாலதான் தலைவிதி உன்ன வந்து கேக்குறேன். அதுக்கு என்னங்க நான் சொல்றேங்க. முதல்ல உங்க மூதாதைங்களுக்கு இந்த ஜமீன் கிடைச்ச நாள வருஷம் வாடிக்கையா கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மூதாதைகள், என்னுடைய ஜமீன். ஆட்டுக்கு தோலை உரிக்கிற மாதிரி உரிக்க. மாமுண்டி, ராணி எங்க? கல்யாணத்துக்கு இருக்காங்க. இது என்ன ரகசியமா சொல்ற? கூப்பிட்டீங்களா மகாராஜா? புரோட்டான்ஸுக்கெல்லாம் ஒழுங்கா கிராப் பண்றியா? பண்றேனுங்க. நீ மூஞ்சில புரோட்டன்ஸ வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நான்சென்ஸ். அரண்மனையில வேலை பாக்குறவன் டிப் டாப்பா இருக்க வேணும். ஆமாங்க. என்ன ஆமாங்க? வேண்டாங்க. உட்கார். ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேங்க. வேண்டாங்க. ஏன் அடுத்த போல வளர்ந்துன்னு போகுது? இது ஒண்ணுதானடா மனுஷங்கிட்ட ஒழுங்கா வளர்றது. அறிவு வளர்றது இல்ல, நல்லெண்ணம் வளர்றது இல்ல. இதுக்கு என்ன மழையா தேவை? உட்கார். வேண்டாமா? எங்கடா வெளிச்சானாரு? காத்தா பறந்துட்டான். மகாராஜா ஓடா ஓடவாக்கிற போல கை பரபரானது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆட்டமெல்லாம் எப்படி இருந்தது? பிரமாதம். ஆட்டமா? ஆமா, யாரோ ஓட்டி டிக்கெட் கொடுத்தாங்களாம். பொடி வாயாடி. யாரு ஆடினது? நாட்டிய கலாமணி அபிநய சுந்தரின்னு பேரு. எவ்வளவு ஜோரா ஆடி இருக்கா தெரியுமா? மார்வலஸ். அபிநய சுந்தரியா? அந்த மணப்பைய ரகுபதியோட சிட்ட அவ களிமண் முடிப்பாள. சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சேகர் வராரு. வரட்டுமே? ஆமா, யாரு சேகர்? தாத்தாவுக்கு கூட தெரியும். அவரு ஒரு மாஜி ஜமீன்தார். ஜமீன்தாரா? அம்மே, ஜமீன்தார்னா ஆளு அழகா இருக்கணுமே. ரொம்ப பணக்காரரா கூட இருப்பாரு. பணக்காரோ இல்லையோ, ஆனா ரொம்ப பிடிவாதக்காரர். மிஸ்டர் ஜமீன்தார், நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், கேட்கல. உங்க அம்மா, தங்கைகள், வாத்தியார் எல்லாரையும் மீட் பண்ணோம், கண்டிப்பா வரத்தான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் முறை. அவரும் நம்ம கூட இன்னைக்கு இங்கேயே சாப்பிடட்டும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். முதல்ல அவர் உங்களோட பழகட்டும். அம்மா, அவர் வந்த உடனே உங்க நாவலெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன் சரசா, நீ வந்து அலாரிப்பு தில்லானான்னு கூத்தாட ஆரம்பிச்சிடாத. அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டோம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.
என் வாட்ச் என்ன போயிடுச்ச? டைம் என்னாச்சு போ? 2.5 மணி நேரத்துக்கு முன்னால மணி 5 6 எடுத்ததாக ஞாபகம். உங்களை போய் கேக்குறேனே. அம்மா, அவர் வந்த நிமிஷமே என்கிட்ட சொல்லணும். என்ன? அடே அப்பா, என்ன அக்கறை, இதுல என்னமோ விஷயம் இருக்கு. என்னமோ என்னமோ நான் எழுதிக்கிட்டு இருக்கிற கடையில கூட இப்படித்தான் ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு வர்றான், அப்புறம் அடிக்கடி வர்றான். என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கலையே. அது வரைக்கும் தானே எழுதி இருக்கிறேன். அதுக்கு மேல நான் சொல்லட்டுமா? அந்த வீட்டு பொண்ணுக்கும் அந்த அடிக்கடி பையனுக்கும் அப்பா, ராதாசேகர் கல்யாணத்தை இங்கே நடத்திடலாம். இது அவசரப்படாத. ஆசாமி இன்னைக்கு தான் முதல்ல வீட்டுக்கே வர்றான், அதுக்குள்ள நீ கல்யாணத்துக்கு போயிட்டு. அதோ சேகர் வந்தாச்சு. ராதா சொன்னது கவனம் இருக்கட்டும். எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்குங்க. கரெக்டா அவருக்கு முன்னால ஆட ஆரம்பிச்சிடாத. அம்மா, நீங்க அவருக்கு முன்னால கதையை படிக்க ஆரம்பிச்சாரு. சரி, இப்ப கதவை தரேன்.